ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக் வேணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி கிறிஸ்பியாகவும் ஹெல்த்தியாகவும் ஒரு ஸ்நாக் செஞ்சு கொடுங்க. இந்த ஸ்நாக்கை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட கொடுத்துக்கலாம். ஸோ இதை செய்கிறதுக்கு அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கடலைப்பருப்பை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு கூடவே கொஞ்சம் போல் இஞ்சி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா நைஸாக பவுடரை அரைச்சிக்கோங்க. சேம் கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு ஒரு சப்பாத்தி மாதிரி விரிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோக் வச்சு இதில் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஃப்ரை பண்ணுறப்ப ஏர் ஃபார்ம் ஆகாமல் நல்லா க்ரன்ச்சியாக வரும். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா அவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குங்க. டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இனி கடையிலலாம் ஸ்நாக்ஸ் வாங்காமல் குழந்தைங்களுக்கு வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்துக்கலாங்க. ஸோ நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிட்ஸ் ஸ்நாக்ஸ் ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.